இந்த சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் மேஜிக் வேர்ல்டு. இப்போது நான் பண்ண சின்ன மிஸ்டேக் தான் எனக்கு யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ இருந்து இல்லாமல் போன ரீசன். ஹாய் காய்ஸ், இந்த சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நீங்கள் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம கண்டென்ட் என்ன அப்படிங்கிற ரிவீல் பண்ண போகிறோம். நான் எந்த மாதிரி கண்டென்ட் போட போகிறேன், எந்த மாதிரி வீடியோஸ் போட போகிறேன், நம்ம யூடியூப் ஜேர்னி என்ன அப்படிங்கிறத பார்க்கறத பற்றி இந்த வீடியோ. ஸோ வாங்க போகலாம். வணக்கம் காய்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ பார்த்தரலாம். இதான் நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வீடியோவாக இருக்கும். நம்ம கண்டென்ட் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். என் பேர் இப்போதைக்கு நீங்கள் பார்ப்போன்னு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன் ஃப்யூச்சரில் ஃபியூ மந்த்ஸ், ஃபியூ இயர்ஸ், ஃபியூ டேஸ்க்குள்ளே நம்ம நேமை ரிவீல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தென் நம்ம வந்துட்டு இப்போது நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் ப்ளஸ் பிஎட் இப்போ கரண்ட்டில் பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் இயர் 80 days ட்ரெயினிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போது அடுத்து கமிஷனுக்காகவும் ஜூனில் தான் எக்ஸாம் வரும் கைஸ். அப்போ தான் செகண்ட் இயர் முடிப்போம். அதுக்காக வெயிட் பண்ணாமல் டக்குன்னு எடுத்த முடிவு தான் வந்துட்டு, சரி ஓகே சேனல் ஆரம்பிக்கலாம், நம்ம சேனலில் வீடியோ போடலாம், இப்போதே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது. அது நான் மட்டும் முடிவெடுக்கல, எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டு பர்மிஷன் கேட்டு சடனாக ஒன் டே வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சரி நானும் போடுறேன் அந்த மாதிரி கேட்டு தான் எங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கி, எங்கள் மாமாட்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசனே முருகர் தான். எனக்கு வீடியோ போட்டால் ரீச் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு திங்கிங்லேயே இருக்கும்போது முருகர்கிட்ட வேணும் போது எனக்கு நடக்க முடியாத அதிசயத்தை ஒன் டே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எனக்கு நடத்தி தந்தது. அவர் தான். லைஃப் அடுத்த செகண்டில் எப்படி வேணால் மாறலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் எனக்கு பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை எனக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணேன்னா அந்த டைமில் எனக்கு கரெக்டாக நான் வேணுனது கரெக்டாக இருந்தால் எனக்கு கரெக்டாக அவர் கொடுப்பார் எப்பயுமே. அதனால் அந்த நம்பிக்கையில் அவர்கிட்ட வேணுன்னு இது எனக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அதேமாதிரி கரெக்டாக எனக்கு இதை வீட்லேயே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க சேனலில் வீடியோ போடுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சேனலோட நேம் என்ன, இதில் என்னென்ன கண்டென்ட் போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ ரிவீல் பண்ணிடலாம். இந்த சேனலோட நேம் வந்துட்டு மேஜிக் வேர்ல்ட். நம்ம இன்ஸ்டாலே நம்மளுக்கு ஒரு ஐடி இருக்குது, மேஜிக் வேர்ல்ட் 3878 அப்படிங்கிற ஒரு ஐடியில். எல்லோரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு வந்துட்டு ஏன் மேஜிக் வேர்ல்டு வச்சேன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் முருகரோட இதுலேயே. இப்போ நமக்கு நடக்க முடியாது, எப்போ வேணால் நடத்தி காமிக்கலாம். நம்ம ஒரு மேஜிக் மாதிரி தான். இப்போ நடக்கும், அடுத்து நடக்காது, அப்போ நடக்கும், இப்போ நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட்டில் இருந்தது. அதனால தான் ஓகே மேஜிக் வேர்ல்டுங்கிறதையும் நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மேஜிக் வேர்ல்டு வச்சேன். இப்போது நம்ம இதை எந்த மாதிரி கண்டென்ட் போடுவோம்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து நான் மினி விலாக், ஹேர் கேர் டிப்ஸு, எக்ஸசைஸ் டிப்ஸு, குக்கிங் வீடியோ, ஃபன் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் நிறைய எடுக்கலான்ட்டு இருக்கேன். இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது இப்போதைக்கு கண்டென்ட் இவ்வளோ தான் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு என்ன கண்டென்ட் போட்டால் பீப்புள்ஸ் எல்லாம் விரும்புவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த கண்டென்ட் மட்டுமே தான் நான் போடுவேன்னா கிடையாது. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மாதிரி போடுங்க அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா என்னோடய பெஸ்ட் நான் கண்டிப்பாக தரேன். ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு விருப்பத்தகுந்த மாதிரி போட்டால் தான் அது வந்து ரீச் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ இது எனக்கு யூடியூப்புங்கிறது வந்துட்டு என்னோடய ஆசை மட்டும் இல்லை, என்னோடய கனவும் தான். எப்பொழுது நானும் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும், யூடியூப்பில் ஜாயின் பண்ணணும், நானும் நிறையா சேனல்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ அப் ஆகணும். எனக்கு இப்போ வந்து எல்லாமே நான் தெரியும்னு என்னால் சொல்ல முடியாது. இப்போதைக்கு என்ன பேசுகிறதாகட்டும், வீடியோ எடிட் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துலேயும் சின்ன சின்ன நிறையா மிஸ்டேக் கூட இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொன்றா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்ல கரெக்டான கமெண்ட் எனக்கு வந்துட்டு என்னை க்ரோ அப் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட்டு இதெல்லாம் போட்டு என்னை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி விடுங்க. இம்ப்ரூவ் பண்ணதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அதிலேருந்து ஒவ்வொன்றா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணி நானும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ், நீங்கள் என்ன மாதிரிலாம் கேட்குறீங்களோ அந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்டில் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் வந்து உங்களுக்கு நான் தருவேன். தென் வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு 2020 ஒரு
சேனல் இருந்துச்சு. ஜெனி பேபி அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு சாங்ஸை வந்து கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா இவங்கள மாதிரி இருக்க ஹீரோயின்ஸ் பிக்சர்ஸ்லாம் எடிட் பண்ணி தான் போடுவேன். அப்புறம் வந்து சீரியல்ஸ் அதெல்லாம் போட்டுட்ருந்தேன். க்ராப் பண்ணி எடிட் பண்ணி இதெல்லாம் போட்டுட்ருந்தேன். அப்போ எனக்கு அந்த யூடியூப் நாலேஜ் இல்லாதங்காட்டி அப்போயே சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு 2400 எபோவ் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருந்தாங்க. பட் இப்போது அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது வந்துட்டு ஏன் அப்படி அது அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு ஏமா நியூ சேனல் நீ ஓப்பன் பண்ணுறேன்னா, நான் தான் வந்துட்டு சாங்ஸு இதெல்லாம் எடுத்து சீரியல்ஸ்லாம் போட்டாங்காட்டி காப்பி ஸ்ட்ரைக் 3 டைம்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்துச்சு, செகண்ட் டைம் வந்துச்சு, தேர்ட் டைம் வந்துச்சு. ஆனால் எனக்கு யூடியூப் நாலேஜ் இல்லாதங்காட்டி அது என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படியே அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு. எகெயின் நம்ம வந்துட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு 5 years ஓடிடுச்சு. அப்புறம் இப்போ தான் வீட்டில் பர்மிஷன் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் பற்றி நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு, சரி இந்த மாதிரி வீடியோ போட்டால் பார்ப்பாங்க, இந்த மாதிரி தான் வந்து நம்ம எடிட் பண்ணணும், இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கீழே டைட்டில் கொடுக்கணும், இந்த மாதிரி டைமில் தான் போடணும், இந்த மாதிரி டைமில் போடணுன்னு கூகுளில் சர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்து எந்த மாதிரிலாம் சேனல் ஓப்பன் பண்ணணும், என்ன நேம் வைக்கணும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வீட்டில் பர்மிஷன் கிடச்சிது. பர்மிஷன் வாங்கினோடனே நான் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்ம அதில் கூட சேஞ்ச் ஆகிக்கலாம். நான் இது மட்டுமே தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் எப்பயும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுங்களோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், இப்போ வந்துட்டு எக்ஸசைஸ் வீடியோ வேணுமா, ஓகே எக்ஸசைஸ் வீடியோ போடலாம். இல்லை வெயிட் லாஸ் வீடியோ வேணுமா, வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு டயட் ஃபுட் என்ன, இல்லை என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ. தென் வந்துட்டு குக்கிங் வீடியோ, அது வந்து ஹேர் கேர் டிப்ஸு, இதெல்லாம் எல்லாமே நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் வேறு உங்களுக்கு என்ன வேணும், நான் கெட் ரெடி வித் மீ போடலான்ட்ருக்கேன். சின்ன சின்ன கேரக்டர்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரு வீடியோஸ் மாதிரி எடிட் பண்ணி போடலான்ட்ருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.